மக்கள் ஆணைக்கு எதிராக யாராவது செயற்படுவார்களாயின் அந்த முயற்சி முறியடிக்கப்படும். ஜனாதிபதி தெரிவிப்பு. எதிர்க்கட்சிகள் சிறிய குழுக்களுடன் இணைந்து உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியமைக்க முயற்சிக்குமாயின் அந்த செயற்பாடு அரசியலமைப்பு சட்டம் மற்றும் அரசியல் அதிகாரம் என்பவற்றை பயன்படுத்தி முறியடிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜேவிபியின் 60வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கொழும்பில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வொன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெரும்பான்மை இடங்களில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. பிரிந்து தேர்தலில் போட்டியிட்ட எதிர்க்கட்சிகள் உள்ளூராட்சி மன்றங்களில் ஒன்றிணைய முயல்கின்றன. அவ்வாறான எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு தேர்தலை எதிர்கொள்ள தயாராகவிருந்தால் அவற்றுக்கான தேர்தலை நாளைய தினமே நடத்துவதற்கு தாம் தயாராக இருக்கின்றோம். தற்போது தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் கூறுகின்ற கருத்துக்களில் உள்ள தவறுகளை மாத்திரமே எதிர்க்கட்சியினரால் சுட்டிக்காட்ட முடிகிறது. இந்த நிலையில் 152 உள்ளூராட்சி மன்றங்களில் ஆரம்பத்திலேயே தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும். ஒரு சிலருக்கே ஆட்சியமைக்குமாறு மக்கள் உள்ளூராட்சி மன்றங்களில் வாக்குகளை வழங்கினர். ஏனையோரை வெறுமனே உள்ளூராட்சி மன்றங்களை பார்வையிட்டு வருவதற்காக மக்கள் வாக்களித்துள்ளனர். எனவே மக்களுக்கு பணியாற்ற வேண்டிய பொறுப்பு எமக்குள்ளது. சிதைவுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து மக்கள் ஆணைக்கு சவால் விடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதன்படி மக்கள் ஆணைக்கு எதிராக யாராவது செயற்படுவார்களாயின் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த முயற்சி முறியடிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் நற்பெயரை மேம்படுத்துவதும் தூதுவர்களின் பொறுப்பாகும். இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்தின் செய்தியை சர்வதேச சமூகத்துக்கு எடுத்துச் செல்வதும் சர்வதேச சமூகத்தின் முன் இலங்கையின் நற்பெயரை மேம்படுத்துவதும் தூதுவர்களின் பொறுப்பாகும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பல்வேறு நாடுகளுக்கான இலங்கையின் தூதுவர்களாக நியமிக்கப்பட்டு செல்லும் புதிய தூதுக்குழு தலைவர்களுடன் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு சேவைகளை வழங்குவதில் முன்னணியில் இருந்து சிறப்பு கவனத்துடன் பணியாற்றுமாறும் எவ்வித பாகுபாடும் இல்லாமல் நியாயமாக செயற்படுமாறும் புதிய ராஜதந்திரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். இலங்கை தூதரகத்தை இலங்கையர்கள் தமது இடமாக உணரும் வகையில் செயற்படுமாறு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாட்டுக்கான தமது சேவைகளை செயற்திறன் மிக்க வகையில் மேற்கொள்ளுமாறும் தெரிவித்திருந்தார். வெளிநாட்டு நேரடி முதலீட்டை ஈர்ப்பதற்கு இலங்கையில் உள்ள தொழில் முனைவோர் வெளிநாட்டு சந்தை வாய்ப்புகளை கண்டறிய உதவுவதற்கும் தேவையான ஒருங்கிணைப்பு மற்றும் ராஜதந்திர சேவையின் ஒரு பகுதியாகும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருந்தார். அதன்படி நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பது தூதுவரின் முக்கிய பொறுப்பாகும் என்றும் அதற்கு தேவையான ஆதரவை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்திருந்தார். இலங்கையில் நடந்த சில சம்பவங்களால் தூதுவர்கள் கடந்த காலங்களில் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர் என்றும் தற்போதைய அரசாங்கம் தூதுவர்களின் கௌரவத்தை பாதிக்கும் எவற்றையும் செய்யாது என்றும் எந்த நேரத்திலும் தூதுவர்களுக்கு அரசாங்கம் துணை நிற்கும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். புதிய தூதுக்குழு தலைவர்களாக இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகராக GM கொலன்னே, பாகிஸ்தானுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகராக ரியர் அட்மிரல் பிரெட் செனவிரட்ன, ஐக்கிய இராச்சியத்துக்கான இலங்கை உயர்ஸ்தானிகராக ST.ND சேனதீர, அமெரிக்காவின் நியூயோர்க் ஐக்கிய நாடுகள் சபைக்கான நிரந்தர பிரதிநிதியாக ஜெயந்த ஜெயசூரிய, கியூபாவுக்கான இலங்கை தூதுவராக RM மஹிந்த ரட்நாயக்க, ஜப்பானுக்கான இலங்கை தூதுவராக பேராசிரியர் B ஜனத் குமாரசிங்க, ஐக்கிய அரபு இராச்சியத்துக்கான இலங்கை தூதுவராக பேராசிரியர் அருஷாஸ் கூரே ஆகியோர் இவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளனர். வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர், ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோசன் கமகே ஆகியோரும் இந்த நிகழ்வில் இயலாமை உள்ள நபர்களுக்கான தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவது தொடர்பில் முன்மொழிவு. இயலாமையுள்ள நபர்களுக்கு தாக்கம் செலுத்தும் பிரதான பிரச்சினைகள் தொடர்பில் இயலாமையுள்ள நபர்கள் குழுக்களின் பிரதிநிதிகளுடன் இயலாமையுள்ள நபர்கள் பற்றிய பாராளுமன்ற ஒன்றியம் கலந்துரையாடியுள்ளது. இந்த ஒன்றியம் பாராளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்த டி சில்வா தலைமையில் அண்மையில் பாராளுமன்றத்தில் கூடிய போதே அந்த பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடப்பட்டது. ஒன்றியத்தினால் மேற்கொள்ளப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இந்த பிரதிநிதிகள் தமது பிரச்சினைகள் தொடர்பில் ஒன்றியத்தை
அறிவுறுத்தியதுடன் இவ்வாறு முன்வைக்கப்படும் அனைத்து கருத்துக்களையும் முன்மொழிவுகளையும் கௌரவத்துடன் ஏற்றுக்கொள்வதாகவும் அது தொடர்பில் எடுக்கக்கூடிய பொருத்தமான நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் ஒன்றியத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இயலாமையுள்ள நபர்களுக்காக அனைத்து தேர்தல்களிலும் குறிப்பிட்ட ஒரு ஒதுக்கீட்டை ஒதுக்குமாறு பிரதிநிதிகள் முன்மொழிந்தனர். அத்துடன் இயலாமையுள்ள நபர்களுக்கான தகவல்கள் அடங்கிய இணையதளம் ஒன்றை தயாரிக்குமாறும் ஒன்றியத்துக்கு முன்மொழிந்ததுடன் இந்த இணையதளத்தை கையடக்க தொலைபேசி ஊடாகவும் பிரவேசிக்க முடியுமான வகையில் தயாரிக்குமாறு தெரிவித்தனர். அத்துடன் பிரேல் ஊடாக கல்வி கற்கும் மாணவர்களுக்கு தேவையான வசதிகளை அதிகரிப்பது தொடர்பிலும் ஒன்றியத்தின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. மேலும் இயலாமையுள்ள நபர்கள் தொடர்பில் புதிய சட்டம் ஒன்று கொண்டு வருவது தொடர்பில் 9வது பாராளுமன்றத்துக்கு முன்வைக்கப்பட்ட முன்மொழிவு பற்றி கவனம் செலுத்தப்பட்டதுடன் அதன் எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதற்கு மேலதிகமாக செவிப்புலன் குறைபாடு கொண்ட நபர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்காக காணப்படும் ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பிலும் ஒன்றியத்துக்கு தெளிவுபடுத்தப்பட்டதுடன் இயலாமையுள்ள நபர்களுக்கான அரசு மற்றும் தனியார் துறைகளில் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவது தொடர்பிலும் இங்கு முன்மொழியப்பட்டது. செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் அகழ்வு பணிகள் ஆரம்பம். அரியாலை செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் மனித சிதறல்கள் அவதானிக்கப்பட்ட நிலையில் இன்று முதல் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள்ளிருந்து மனித எலும்பு சிதிலங்கள் அவதானிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி சம்பவ இடத்திற்கு நீதவான் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். இதன்போது மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. இது தொடர்ச்சியாக இன்று அகழ்வாய்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் இன்றைய அளவீட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டன. தொடர்ந்து வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. ஜனாதிபதி தன்னிடம் நிறைவேற்று அதிகாரம் உள்ளதாக மிரட்டுகிறார். எம். ஏ. சுமந்திரன் தெரிவிப்பு. ஜேவிபியின் 60ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு கொழும்பில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்த கருத்துக்கள் அச்சுறுத்தும் வகையில் உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அச்சுறுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் தமது எக்ஸ் பக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த பதிவில் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளதாவது: தங்களிடம் 3/2 பெரும்பான்மை இருப்பதாகவும் தன்னிடம் நிறைவேற்று அதிகாரம் உள்ளதாகவும் ஜனாதிபதி மிரட்டுகின்றார் என பதிவிட்டுள்ளார். தமிழ் தேசிய உணர்வை கொண்டவர்கள் ஆட்சியமைக்க தமிழரசு கட்சியுடன் இணைய வேண்டும். ஸ்ரீநேசன் எம்பி தெரிவிப்பு. தமிழ் தேசிய உணர்வை கொண்டவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியமைப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சியுடன் இணைய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் பரஸ்பர ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் நோக்கில் ஏனைய கட்சிகளுடனும் இணைந்து செயற்படுவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். நாமலின் எதிர்ப்பு நினைவு தூவிக்கு கிடைத்த கௌரவம். கனடாவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவியை இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குடும்பம் எதிர்ப்பதானது அந்த நினைவு தூவிக்கு கிடைத்த கௌரவமாகும் என கனடாவின் பிரம்டன் நகர முதல்வர் பெட்டிக் பிரவுன் தெரிவித்துள்ளார். குறித்த நினைவு தூவிக்கு எதிர்ப்பை வெளியிட்டு தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றையிட்டிருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கனடாவில் தமிழர் இனப்படுகொலை நினைவு சின்னம் திறக்கப்பட்டமை தொடர்பில் இலங்கை அரசாங்கம் உடனடியாக ராஜதந்திர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். அத்துடன் உள்நாட்டு போரின் இறுதி கட்டங்களில் இலங்கையின் இராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாக எந்த இனப்படுகொலையும் நிரூபிக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள அவர் தவறான இனப்படுகொலை கதையை கனடா ஊக்குவிப்பதாகவும் கூறியிருந்தார். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் எக்ஸ் பதிவை சுட்டிக்காட்டியுள்ள கனடாவின் பிரம்டன் நகர முதல்வர் பெட்டிக் பிரவுன் தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவிக்கான ராஜபக்ச குடும்பத்தின் எதிர்ப்பு சரியான பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதற்கான உறுதியான சமிஞ்சையாகும் என்று குறிப்பிட்டுள்ளார்.
ராஜபக்ச குடும்பம் இனப்படுகொலை இடம்பெறவில்லை என உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தால் நீதியை குழப்புவதற்கான நடவடிக்கைகள் வழக்கு விசாரணைகளில் இருந்து மறைந்திருந்தல் போன்றவற்றை கைவிட்டு சர்வதேச விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த குடும்பம் பொறுப்புக்கூறலை எதிர்கொள்வதற்கு பதிலாக இலங்கை அரசால் பாதுகாக்கப்பட்ட நிலையில் ஆடம்பரத்தில் மறைந்துள்ளது என்றும் கனடாவின் பிரம்டன் நகர முதல்வர் பெட்டிக் பிரவுன் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கும் செக் குடியரசுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான கலந்துரையாடல். இலங்கை மற்றும் செக் குடியரசுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது. வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர மற்றும் செக் குடியரசின் வெளிவிவகார பிரதி அமைச்சர் ஜெரி கோசாக் ஆகியோருக்கும் இடையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளிவிவகார அமைச்சில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் அமைதி காக்கும் நடவடிக்கைகள், சுற்றுலா மற்றும் தொழில்துறை அபிவிருத்தி குறித்து அவதானம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே ஜெர்மனியின் வெளிவிவகார செயலாளர் கலாநிதி பெர்ன்ஹார்ட் ஹோட் வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது பல்வேறு துறைகள் சார்ந்த விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்ச் யாத்திரைக்கு பயணமானது இலங்கை யாத்திரிகர்களின் முதலாவது குழு. வருடாந்திர கட்ச் யாத்திரையை மேற்கொள்வதற்காக இலங்கை யாத்திரிகர்களின் முதலாவது குழு சவுதி அரேபியாவை சென்றடைந்தது. 46 பேர் கொண்ட குழுவை ஜெட்டாவில் உள்ள கிங் அப்துல் அஜீஸ் சர்வதேச விமான நிலையத்தின் இலங்கை தூதர் அமீர் அஜ்வத் மற்றும் துணை தூதரக அதிகாரிகள் வரவேற்றனர். இந்த ஆண்டு 3500 இலங்கையர்கள் கட்ச் யாத்திரை செல்ல உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகள் இலங்கை மற்றும் சவுதி அதிகாரிகளினால் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது. பல திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபரை யக்கல காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர். யக்கல காவல் நிலைய அதிகாரிகள் குழுவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் வரப்பலான பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது திருடப்பட்ட 5 மடிக்கணினிகள் மற்றும் 2 தொலைபேசிகளை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். யக்கலை காவல்துறையினர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மார்ச் மாதத்தில் புதிய கடன் அட்டைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இலங்கையில் செயல்படும் புதிய கடன் அட்டைகளின் எண்ணிக்கை 11,881 அதிகரித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் 0.6% அதிகரிப்பு என மத்திய வங்கியின் சமீபத்திய தரவு அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த ஆண்டின் முதல் 3 மாதங்களில் மட்டும் செயல்பாட்டில் உள்ள கடன் அட்டைகளின் எண்ணிக்கை 1.5% அதிகரித்துள்ளதாகவும் மத்திய வங்கியின் சமீபத்திய தரவு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலைவழி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.